பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வெங்காயம் வந்து அரைச்சி வச்சு வெங்காயம் வந்து இது நல்லா வந்து வதங்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இன்னும் நம்ம வந்து டொமாட்டோ வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்சி கீரை வந்து எடுக்கணும். டொமாட்டோ கீரை வந்து ஆட் பண்ணோம். வந்து நல்லா வந்து வதக்கி வச்சுருக்கோம். ஸோ மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி பெருங்காயம் நல்லா வந்து வதங்கணும். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணலாம். இது கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். நான் புளி வந்து கரைச்சி ஊற்றுற வாசி. ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணோம். ஸோ கரைச்சி ஊற்ற புளி கொஞ்சம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நார்மலாக வந்து ஆற்று மீன் தான் இது. ஸோ நல்லா வந்து கொச்சி பெருக்கு இந்த மாதிரி வந்து நல்லா கொச்சி பெருக்கு. ஜஸ்ட் வந்து உப்பு பத்தலைன்னா நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நல்லா வந்து இப்படி ஆட் பண்ணி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்படி நல்லா முழுங்கிற மாதிரி இப்படி கலக்கிட்டுருங்க. ஸோ கொஞ்ச நேரம் வந்து கொச்சிச்சினாவே போதும். சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ கொஞ்ச நேரம் கொச்சிச்சினா போதும்.